Good morning. We are going to talk about time management today. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் இப்போ பண்ண முடியாது, இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் சொல்லிக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரீஃபாக ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்சிக்வெண்ட் வீடியோஸு உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்கிறதுக்கு. தேங்க்ஸ். ஸோ இப்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம கூடிய செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் இருக்குது. அது 4 விதமாக பிரிச்சுக்கலாம். நம்ம ஒன்று இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட், செகண்ட் இம்பார்ட்டண்ட் பட் நாட் அர்ஜென்ட், தேர்ட் நாட் இம்பார்ட்டண்ட் பட் அர்ஜென்ட், ஃபோர்த் நாட் இம்பார்ட்டண்ட் நாட் அன் அர்ஜென்ட் திங். ஸோ இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட் இப்போ பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட்டு நாம் இம்மீடியட்டாக we have to pay attention and do it. Important not urgent, it has to be done but you have time. பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பொறுமையாக அதை நம்மளாக பண்ணணும். நாட் இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட், அது யாருக்கு போகுது? நாட் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் நத்திங் ரிலேட்டட் டு அஸ். யாருக்காவது செய்ய வேண்டியதாக இருக்கலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நாட் இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட்டு, யூ ஹேவ் டு ஹெல்ப் அதர்ஸ் டு கம்ப்ளீட் தர் டாஸ்க். ஃபோர்த்து நாட் இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட். சரி, அதில் தான் என்னெல்லாம் வரும் அப்படின்னாக்கா அந்த சொடக்கு பேப்பர்ஸில் போடுறாங்களே குறுக்கு எழுத்து போட்டி, அது வரும். அப்புறம் நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது. நம்ம பொதுவாக என்ன தப்பு பண்ணுறோம்னாக்கா எழுந்தவுடனே வாட்ஸ்அப் தான் பார்க்குறோம். இன்வேரியபிளி எல்லாருமே, எல்லா கண்ட்ரிலையும் எல்லா யங்ஸ்டர்ஸு, தேர் இஸ் நோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஃபார் தட். எழுந்தவுடனே முதல்ல வாட்ஸ்அப் பார்க்குறோம். ஃபோன் இல்லாத காலத்தில் என்ன பார்த்தோம்? நம்ம ஒன்றும் பார்க்கல. ஸோ ஃபோனுக்கு அப்படி அடிக்ட் ஆகிருக்கணும். ஸோ தேவையில்லாத விஷயங்களை முதல்ல பண்ணிடுறோம். அப்போ முக்கியமான விஷயம், நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு டைம் இல்லைன்னு அழுத்துக்கிறோம். ஸோ அது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்? ஸோ இம்பார்ட்டன்ஸு, ப்ரையாரிட்டிஸ் பண்ண தெரியணும். நம்ம ஒர்க்கு எந்த நேரத்தில் எதை பண்ணணும், எதை முதல்ல பண்ணணும், எதை அப்புறம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பகுத்து அறிந்து அந்த முக்கியத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்களை செய்யணும், அந்த நேரத்தில் செய்யணும். இப்போ காலையில் எழுந்தோன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு 1 hour நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காலையில் எழுந்து ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை பாதிக்கப்படும், இல்லை குழந்தைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுற அந்த வேலை பாதிக்கப்படும், லேடிஸாக இருந்தால் வீட்டில் சமையல் பண்ணுற வேலை பாதிக்கப்படும். ஜென்ரலாக சொல்கிறேன், லேடிஸ் சமைக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். மென் கேன் ஆல்சோ குக். தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் தட் ஃபீமேல் ஒன்லி ஹேவ் டு குக். மார்னிங் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலைகள் தள்ளி போடப்படும். இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்குறதால அது பாருங்கள். தட் இஸ் அன்இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அன் அர்ஜென்ட் திங். when you find time, that time you can look at all those things. உங்களுக்கும் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல முக்கியமான நேரத்தில் எல்லாத்தையும் டைம் பாஸ் பண்ணிவிட்டு செய்ய வேண்டிய வேலைகள், அர்ஜென்ட் திங்ஸை எனக்கு டைம் இல்லை நடந்துக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம். ஸோ பிளான் பண்ணுங்கள், ஐடென்டிஃபை பண்ணுங்கள் உங்களோட ப்ரையாரிட்டி என்னன்னு சொல்லிவிட்டு காலையில் எழுந்தோடனே எதை பண்ணணும், நெக்ஸ்ட் எதை பண்ணணும், அதுக்கப்புறம் அன்இம்பார்ட்டண்ட் யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அவங்க பண்ண வேண்டிய வேலைகளுக்கு, கடைசியாக ரிலாக்ஸேஷன், இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம். ஸோ இந்த சோஷியல் மீடியா ரொம்ப வைட்டல் இம்பார்ட்டண்ட் ரோல் இன்றைக்கி ப்ளே பண்ணாலும் ஃபார் கம்யூனிகேஷன், இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன்லாம் இருக்குது. பட் நம்மளோட டைம் அது ரொம்ப எடுத்துக்கிறதாக தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறோம். ஈவன் மீ, ஐ எம் டெல்லிங் யூ, என் டைமை சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அன்னோயிங்லி நம்ம அதை நோக்கி தான் போகிறோம். வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ், பாதி மெசேஜஸ் ஃபார்வர்டட் மெசேஜ் தான். இட் மே நாட் பி யூஸ்ஃபுல் டு அஸ், பட் we are tend to follow those things. Decide what is your priority and act accordingly. Good day.